வணக்கம் நண்பர்களே, நம்ம என்டிஆர் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள டிராகன் திரைப்படத்தினுடைய கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளிம்ஸை பார்க்குறப்ப நிறையா பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் ஒரே மாதிரியான திரைப்படங்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கேஜிஎஃபாக இருக்கட்டும், சலாராக இருக்கட்டும், இப்போ வந்திருக்கக்கூடிய டிராகனாக இருக்கட்டும், அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்போ எல்லாமே சிமிலராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஒரு படத்தை நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த படத்துக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த வேர்ல்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் மூலமாகவே காட்டியிருக்காரு நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த திரைப்படத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட கேரக்டர்ஸை காட்டியிருக்காரு நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள். அதெல்லாம் படத்தில் போயிட்டு அந்த கேரக்டர் எல்லாம் ஒவ்வொருத்தராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே தேவைப்படும். அதனால நம்மளால என்ன பண்ணிட்டாருன்னா, கிளிம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம மனசில் நல்லாவே பதிஞ்சிருப்பாங்க. அதுக்கு தான் பிளான் பண்ணி இந்த கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காரு நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி வாங்க நண்பர்களே, டிராகன் திரைப்படத்தினுடைய ட்ரைலர் பிரேக் டவுன்குள்ளே போயிடுவோம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இந்த கிளிம்ஸினுடைய ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த ஆப்பியம் அப்படிங்கிற ஒரு வகையான செடியை வந்து பார்த்தாங்க. அந்த செடியிலிருந்து ஹெராயினை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மை கிடையாது, எல்லாமே கற்பனை தான். ஆனால் நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் அவருடைய கற்பனையை ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸோட நல்லா மெர்ஜ் பண்ணி சொல்கிறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்குறக்கே ஏதோ ரியல் இன்சிடென்ட் மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ இதே மாதிரி தான் சலார் திரைப்படத்துலையுமே அந்த கான்சார் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே பிரிட்டிஷால் உள்ளே நுழையவே முடியல, அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் பிரிட்டிஷே அடித்து கொண்டுட்டானுங்கிற மாதிரிலாம் ஒரு கதை சொல்லியிருப்பார் இல்லையா. உண்மையாக நடந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸோட அவருடைய கற்பனையை கலந்து சொல்கிறது தான் நம்ம பிரசாந்த் நீலுடைய அழகே அப்படின்னு சொல்லலாங்க. அப்புறமா பிரிட்டிஷ் வந்துட்டு இந்தியாவை விட்டு போனப்போ இந்த ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸையுமே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆப்கான் ட்ரேடிங் கம்பெனி மற்றும் கோல்டன் ட்ரேடிங் கம்பெனின்னு 2 கம்பெனி உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியுமே காட்டியிருப்பாங்க. அப்போதான் இந்த ஓபிஎம் வார் தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓபிஎம் வார்னா வேற எதுவும் கிடையாது, அந்த செடி தான் ஓபிஎம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆப்கான் ட்ரேடிங் கம்பெனிக்கும் இந்த கோல்டன் ட்ரேடிங் கம்பெனிக்கும் நடுவில் தான் அந்த யுத்தம் நடந்திருக்கணும். நாங்கள் மட்டும் தான் அதை கல்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு யுத்தம் வர்றப்ப தான் இந்த ஆப்கான் ட்ரேடிங் கம்பெனியில் நிறையா வில்லன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. அப்போ தான் என்னென்ன வில்லன்ஸ் உருவானாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ருக்மிணி வசந்த் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ருக்மிணி வர்ற அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ப்ரெசன்ட் சீக்வன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நிகழ்காலத்தில் தான் அவங்க அந்த கதையை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கதையில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வில்லன்ஸு அப்புறம் நம்ம ஜூனியர் என்டிஆருடைய கேரக்டர் அவங்கெல்லாம் வராங்க போல, அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் போல. ஸோ அவங்களுடைய கதையை நம்ம ருக்மிணி வசந்த் அவர்கள் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் ஆஃப் த மூவி வச்சிருப்பாரு. அதாவது அந்த கதையெல்லாம் பாஸ்ட்ல நடந்த மாதிரியும் இப்போ அந்த கதையெல்லாம் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே அமைச்சிருப்பாரு. உதாரணத்துக்கு கேஜிஎஃப் திரைப்படத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த புக் எழுதின ரைட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக்கியுடைய கதையை சொல்லிட்டு இருப்பாரு. அவர் தான் அந்த ஸ்பீக்கர் ஆஃப் த மூவி. அதே மாதிரி சலார் திரைப்படத்துலையுமே வந்துட்டு ஸ்ருதிஹாசன் கிட்ட ஒரு நபர் வந்து அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவர் தான் அந்த படத்தினுடைய ஸ்பீக்கர் ஆஃப் த மூவி. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ருக்மிணி வசந்த் அவர்கள் தான் ஸ்பீக்கர் ஆஃப் த மூவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எதுக்காக நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் இப்படி ஒரு ஸ்பீக்கர் கேரக்டரை வைக்கிறாரு அப்படின்னா அப்பதான் ஆடியன்ஸுடைய நல்லா கனெக்ட் ஆகி போக முடியும். அதாவது ஆடியன்ஸ்க்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் அந்த ஸ்பீக்கர் கேரக்டர் கிட்ட யாரோ ஒருத்தர் அந்த டவுட்டை கேட்குற மாதிரி சீனை வச்சு அந்த டவுட் அவங்க கிளாரிஃபை பண்ணுற மாதிரி பண்ணுறதன் மூலமாக ஆடியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டே வரலாம். அதுக்காக தான் இப்படி ஒரு ஸ்பீக்கர் கேரக்டர் வைக்கிறாரு நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள்னு சொல்லிட்டு எனக்கு புரியுதுங்க. அதுக்கப்புறமா இப்போ அந்த ஆப்கான் ட்ரேடிங் கம்பெனியுடைய வில்லன்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதில் முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் டாடா சர்க்கார் அப்படிங்கிறவர் தான் பாஸாக இருக்கார் அந்த ட்ரேடிங் கம்பெனிக்கு. ரெண்டாவது செகண்ட் இன் கமாண்ட், ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல் யாருன்னா சுஜாய் சர்க்கார் அப்படிங்கிறவர் தான் இருக்காரு. மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாபி சர்க்கார், அவர் வந்து வசீர் ஆஃப் ஏடிசின்னு போட்டிருக்காங்க. ஆப்கான் ட்ரேடிங் கம்பெனியுடைய வசீர். வசீர் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கவுன்சிலர், ஒரு அட்வைசர், அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்னு சொல்லலாம். ஸோ இவங்க 3 பேருடைய பேர்லையுமே சர்க்காருங்கிற வார்த்தை மட்டும் பொதுவாக வருது. அப்படி பார்க்குறப்போ அவங்க சர்க்கார் குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த அம்பானி குடும்பத்தில் எப்படி அனில் அம்பானி, முகேஷ் அம்பானின்னு வர்ற மாதிரி இவங்க வந்துட்டு சர்க்கார் குடும்பத்தினர். அடுத்தது வந்துட்டு ராவ் அப்படிங்கிறவர் வந்துட்டு அக்கௌண்டண்ட்டாக இருக்காரு. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. விக்டார் மென்ஸ்கோவ் அப்படிங்கிறவர் வந்து ரஷ்யாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அதுக்கப்புறம் பைல் ஜெர்சி அப்படிங்கிறவர் வந்துட்டு ஆப்பிரிக்காலையும் யூரோப்லையும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அதுக்கப்புறமா ஒரு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க சொமாலியா அப்படிங்கிற நாட்டில். அவருடைய பேர் வந்துட்டு ஜெனரல் டியூரான் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனரையுமே காட்டுறாங்க. அந்த ட்ரைனர் கிட்ட 91 ட்ரைனீஸ்மே இருக்காங்க. அவங்களை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பாருங்க, 91 டெத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த 91 பேருமே மரணத்தை காட்டுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களாம் பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்படி இவ்வளோ வில்லன்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு டெவில் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ருக்மிணி வசந்த் அவர்கள் சொல்றாங்க. அந்த டெவில் யார் அப்படின்னா வேற யாரும் கிடையாது, நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்கள் தான். அவர் தான் வந்துட்டு அசாசின் இன் சீஃப் ஆஃப் அஃப்கான் ட்ரேடிங் கம்பெனின்னு சொல்றாங்க. ஸோ அசாசினோட சீஃப் அப்படின்னா ஒரு தளபதி மாதிரி அந்த கம்பெனிக்கு. இப்போ அந்த கம்பெனிக்கு அவனாவது குடைச்சல் கொடுத்தான்னா ஒரு டீமோட போய் அவங்கள போட்டு தள்ளிட்டு வர்றது அவருடைய வேலையாவே இருக்கும். அப்படிப்பட்ட நபர் தான் இந்த லூகர் அப்படிங்கிற நம்ம என்டிஆர் அவர்கள். இப்போ இந்த லியோ திரைப்படத்தில் தாசன் கோ ஃபேக்டரிக்கு லியோ எப்படி இருப்பார், ஒரு தளபதி மாதிரி இருப்பார். ஏதோ ஒரு பிரச்சனைனா போய் டீமா போய் போட்டு தள்ளிட்டு வந்துருவார்ல லியோ தாஸ், அந்த மாதிரி தான் இந்த அஃப்கான் ட்ரேடிங் கம்பெனியுடைய ஒரு லியோ தாஸ் தான் நம்ம லூகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் அஃப்கான் ட்ரேடிங் கம்பெனி. அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் காம்படிட்டராக இருக்கக்கூடிய அந்த கோல்டன் ட்ரேடிங் கம்பெனி, அவனுங்களும் இதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு வில்லன்ஸை வச்சிருப்பானுங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த ரெண்டு கம்பெனியும் வந்துட்டு பயங்கரமாக அந்த ட்ரக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த ஓபிஎம் அப்படிங்கிற செடியிலிருந்து. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய மெயின் டார்கெட் இந்தியாவாக தான் இருக்கும். இந்தியாவுக்குள்ளே தான் அந்த ட்ரக்ஸை கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணி ஸோ மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கம்பெனி. இப்போ இவங்களை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேணும் இல்லையா இந்தியாவுக்குள்ள, அந்த ஒரு ரோலில் வராரு. யார் அப்படின்னா ரகுவீர் ரத்தோட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆஃபீஸர் தான் வராரு. ஸோ இவர் இந்தியாவில் ஒரு சீஃபாக இருக்கார் நார்கோட்டிக்ஸில். இங்கே நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை பார்க்குறேன். என்ன அப்படின்னா பொதுவாக இந்த ட்ரக்ஸ் கடத்துறதெல்லாம் ஹீரோஸ் கடத்த மாட்டானுங்க, வில்லனுங்க கடத்துவாங்க. அவனுங்க கிட்ட இருந்து ஹீரோ காப்பாற்றுற மாதிரி தான் நம்ம திரைப்படங்கள் பார்த்துருப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து விக்ரம் திரைப்படத்தை எடுத்துக்கோங்க, ரோலக்ஸ் வில்லன் அவன் தான் ட்ரக்ஸை கடத்துவான். விக்ரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸை வந்து தடுக்கிற இடத்துல தான் விக்ரம் இருப்பார், அவர் தான் ஹீரோவாக இருப்பார். அதே மாதிரி தான் துரந்தர் திரைப்படத்துலையுமே அந்த ட்ரக்ஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து சப்ளை பண்ணுங்கிற அந்த நோக்கத்தில் இருக்கிறவன் வில்லன் தீவிரவாதியாக தான் காட்டுவாங்க, அதை தடுக்கிற இடத்துல இருக்கிறவன் தான் ஹீரோவாக காட்டுவாங்க. வலிமை திரைப்படத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம், வில்லன் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுவான், ஹீரோ தான் தடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் இந்த படத்தில் மட்டும்தான் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் எல்லாம் கடத்துகிற இடத்துல இருக்காரு, அந்த கம்பெனியோடைய ஒரு சீஃபாகவே போட்டிருக்காங்க. அதை தடுக்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா வேற ஒரு கேரக்டரை போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம் அப்புறம் கேஜிஎஃப்ல கூட ராக்கி கோல்டை கடத்துவார், அவரும் வில்லன் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டுங்கிறது வந்து யாரையும் பாதிக்க போகிறது கிடையாது. இப்போ கோல்டை கடத்துறதுனால யாருடைய உயிருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி புஷ்பா வந்துட்டு சந்தன மரம் கடத்துவார், அந்த சந்தன மரத்தை கடத்துறதுனால எந்த ஒரு உயிருக்கும் பாதிப்பு வரப்போகிறது இல்லை. ஆனால் இந்த ட்ரக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறையவே அழிச்சிரும். ஸோ இந்த ட்ரக்ஸை வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே சப்ளை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உயிருக்கும் ஆபத்து, மென்டல் ஹெல்த்துக்கும் ஆபத்து. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான வேலையை ஹீரோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த அஃப்கான் ட்ரேடிங் கம்பெனியுடைய ஒரு தீவிர விசுவாசியாக தான் நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பாகுபலியில் வந்துட்டு எப்படி கட்டப்பா வந்து அந்த மகிழ்மதிக்கு பெரிய ஒரு விசுவாசியாக இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு தீவிரமான விசுவாசியாக இவர் இருப்பார்னு நினைக்கிறேன் என்டிஆர் அவர்கள். ஒரு கட்டத்தில் இவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்பீட்டாக திரும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஏதோ ஒரு மிஷனை இவங்க முடிக்கிறதுக்காக போகிற மாதிரியும், அந்த இடத்துல ஒரு சிக்கல் ஏற்படுற மாதிரியும், இவர் மேலே தப்பான பழி விழுந்துடுற மாதிரியும், அதை வந்துட்டு அந்த அஃப்கான் ட்ரேடிங் கம்பெனிக்காரங்க இவன் தான் எல்லா தப்பையும் பண்ணுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவரையே கொல்றதுக்கு அவங்க ஆர்டர் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறமா அஃப்கான் ட்ரேடிங் கம்பெனிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்கள் திரும்பிடுற மாதிரியும், அப்புறம் அப்பேற்பட்ட அந்த வில்லன் கேங்கை கொண்ட அந்த கம்பெனிக்கும் நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய கிளாஷாக அது மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த ஹீரோயிக் மொமெண்ட்டை வந்து நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ லியோ திரைப்படத்தில் நம்ம லியோ தான் ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரக் டீலிங் தான் பண்ணிட்டு இருப்பார், அவரே ட்ரக்ஸை கடத்திட்டு தான் இருப்பார், ஒரு வில்லனாக தான் இருப்பார். ஆனால் அதுக்கப்புறமா திருந்திடுவார் இல்லையா, திருந்திடுவார்னு சொல்ல முடியாது, அந்த கம்பெனிக்கு எதிராக திரும்பிடுவார் ஒரு வகையில். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையுமே அந்த கம்பெனிக்கு எதிராக இந்த ஒத்த ஆள் திரும்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த ஒரு ஷாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தடுக்கணும்னு நினச்சிருக்காரு, ஆனால் அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அதை பார்த்து ரொம்பவுமே பதட்டத்தோடு இது நடந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி அவருடைய உயிர் நண்பன் யாராவது அந்த இடத்துல இறந்து கிடக்கலாம். அதாவது இந்த அஃப்கான் ட்ரேடிங் கம்பெனி வந்துட்டு என்டிஆர் அவர்களையும் அவருடைய டீமையும் கொல்றதுக்கு முன் வர்றப்போ அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரை பண்ணுறப்போ அப்போ அவருடைய உயிர் நண்பனை அந்த அஃப்கான் ட்ரேடிங் கம்பெனியில் யாரோ ஒருத்தன் கொலை பண்ணுறான் போல, அதை தான் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அது நடந்திருக்க கூடாது, அவன் இறந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறியோடு அதை பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் தான் இவர் அஃப்கான் ட்ரேடிங் கம்பெனிக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புமே இருக்குங்க. ஸோ இந்த சம்பவங்களை எல்லாம் ஒரு கதையாக படிக்கிறாங்க நம்ம ருக்மிணி வசந்த் அவர்கள். ஆனால் அவங்களுடைய மடியில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அந்த குழந்தையுடைய அழுகை சத்தம் மட்டும் கேட்குது. ஸோ அப்போ அந்த குழந்தை யார், இந்த ருக்மிணி வசந்த் அவர்கள் எப்படி இந்த கதையோட கனெக்ட் ஆகுறாங்க, அவங்க மடியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை யாருடைய குழந்தை, மேபி நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய குழந்தையாக இருக்குமா,
அல்லது இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய வேறு ஏதோ முக்கியமான நபருடைய குழந்தையாக அது இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த குழந்தையினால தான் படமே மூவ் ஆக போகுது, பார்ட் 2 அப்படி கூட அவங்க கொண்டு வரலாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த கிளிம்ஸை பார்த்தக்கப்புறமா அந்த கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இத்தனை நேரம் பார்த்தோம். ஆனால் அந்த கிளிம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முழுக்கவே சலார் படத்தை மறுபடியும் உட்காந்து பார்த்தா மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு பிரபாஸ் அவர்களை தூக்கிட்டு அந்த இடத்துல ஜூனியர் என்டிஆர் அவர்களை போட்டால் எப்படி இருக்கும், அப்படி தான் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேருந்து, அந்த லைட்டிங்லேருந்து, சினிமோட்டோகிராஃபிலிருந்து, கலர் கிரேடிங்லேருந்து எல்லாமே அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. சலார் மாதிரியே தான் மறுபடியும் பண்ணியிருக்காரு நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள். ஆனால் இது சலாரோட யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுமா, எல்சியூ மாதிரி பிரசாந்த் நீல் யூனிவர்ஸ் மாதிரி ஏதோ பண்ணுவாங்களா அப்புறம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சலார்லேயே நிறைய கதைகள் இருக்குது, இன்னும் சொல்ல வேண்டிய கதைகள் நிறையா இருக்குது. இந்த படத்தை பார்த்தா, இந்த கிளிம்ஸை பார்த்தாவே தெரியுது இன்னும் ஏகப்பட்ட கதை இந்த திரைப்படத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப இந்த கதையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே நமக்கு நிறையா டைம் வேணுங்கிறப்போ யூனிவர்ஸாக கனெக்ட் பண்ணால் இது இன்னும் பெரிய ஒரு படமாக மாறிடும். அந்த மாதிரியான ஒரு பிளானிங் கண்டிப்பாக நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள்கிட்ட இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் கேஸ்டிங்குமே எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிரபாஸ் அவர்களே அந்த லுக்கில் பார்க்குறப்போ அது வேறு மாதிரியான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ராக்கி பாய் யாஷை வந்துட்டு அப்படி பார்க்குறப்போ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்களால் கொடுக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருக்குது. இதையும் தாண்டி நம்ம ருக்மிணி வசந்த் அவர்கள் அந்த கேரக்டரே எனக்கு ஒரு மாதிரி மிஸ் மேட்ச் ஆகுது கேஸ்டிங்கு. பட் அவங்களுடைய கேஸ்டிங் வந்துட்டு கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆனக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இந்த கிளிம்ஸில் பார்க்குறப்ப லைட்டாக மிஸ் மேட்ச் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. யாருக்கெல்லாம் அப்படி ஃபீல் ஆச்சோ மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் பிரசாந்த் நீல் அவர்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வைப்பேன். என்னென்னா அவருடைய வேர்ல்டு பில்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கேஜிஎஃப் அப்படிங்கிறது ஒரு தனி வேர்ல்டாகவே இருந்துச்சு. அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஃபீலை கொடுத்தாரு. அதே மாதிரி தான் கான்சார் அப்படிங்கிறது ஒரு தனி வேர்ல்டு. அந்த வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை வந்தார் இந்த சலார் திரைப்படத்தில். ஆனால் ரெண்டு வேர்ல்டுமே பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த டிராகன் திரைப்படமுமே. இந்த படத்துலையுமே ஒரு அழகான வேர்ல்டு பில்டிங் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அது சலாரில் பார்த்தா மாதிரியே இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக வேறு கலர் கிரேடிங்கோ இல்லை வேறு மாதிரியான அந்த வேர்ல்டு பில்டிங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கெல்லாம் ஒரே செட்டில் எடுத்தால் எப்படி இருக்கும், கேஜிஎஃப் படத்தில் போட்ட செட்டிலேயே மற்ற படங்களையும் எடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைச்சாருன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி, ஓகே நண்பர்களே, யாரெல்லாம் இந்த டிராகன் கிளிம்ஸை பார்த்தீங்க, உங்களுக்கு இந்த கிளிம்ஸ் பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.